பேசினால் நேரம் போவதே தெரியாது. தலித் மக்கள் மாண்பை தன் இதயத்தில் தாங்கி நிற்பவர். தலித் தலைமையின் கீழ் தலித் அல்லாதவர்கள் ஒன்று சேர்வதையே உண்மையான அரசியல் என்று நம்பும் இவருக்காக கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன் என்று சொல்லி அவரை தன்னுடைய நூலிலே பதிவு செய்திருக்கின்றார். அத்தகைய பெருந்தகை மாமனிதர் சமத்துவ தலைவர் அவர்களை உரையாற்றுமாறு கோருகிறேன். கடவுள் பேசுகிறார். தன் வரலாறு மண்ணின் மைந்தர் தலித் ஆட்சி நூல் வெளியீட்டு விழாவிற்கு வரவேற்கிற ஆட்களை அமர்ந்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் மேத்யூ அவர்களே, இந்த சிறப்பான இந்த பல்லாவரத்தில் நடக்கின்ற இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களே, முன்னிலை சமுதாய தலைவர்கள், கட்சி நிர்வாகிகள், அறிஞர்கள், தோழர்கள் மற்றும் நண்பர்களே, வாழ்த்துறை ஆசையுரை வழங்கி அமர்ந்து கொண்டிருக்கும் இந்த தலித் மக்களுடைய போப்பாண்டார் தந்தை சின்னப்பா அவர்களே, சிறப்புரை ஆற்றி அமர்ந்து கொண்டிருக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மாநில இணைச் செயலாளர் அன்பு சகோதரர் அண்ணன் மல்லை சத்யா அவர்களே, மற்றும் வந்திருக்கக்கூடிய அருள் தந்தை அவர்களே, மத்திய மாநில அரசு சங்கத்துடைய தலைவர்களே, அனைத்து இயக்கத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் என்னுடைய ஜெய்பீம் கலந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன். கடவுள் பேசுகிறார். தன் வரலாறு போது தனக்குன்னு யாரும் வரலாறு சொந்தம் கொண்டாட முடியாது. 130 கோடி மக்களுக்கு ஒரு புனித நூலை கொடுத்த பாபா அம்பேத்கர் கூட அவர் எப்படி அடையாளப்படுத்துறாருன்னா, ஷெட்யூல் காஸ்ட், இந்த மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவர் என்று தான் அடையாளப்படுறாங்க. அப்போ இந்த சமூகத்துடைய அடையாளமாக தான் இந்திய இருக்க இந்த சமூகம், மனித சமூகம், இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மனித சமூகம் அப்படித்தான் ஏற்றுக்கிறாங்க. நீ பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தார் நம் அண்ணன், பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும் எழுச்சி இன்னைக்கு தமிழகத்துல ஒரு தமிழர்களுக்காக என்னன்னா கலரா சொல்றாங்க. எல்லா கலருக்கு பொருத்தமான ஒரு தலைவர் இருந்தாலும் சரி, இன்னைக்கு தமிழர்களுக்கு இன்னைக்கு அந்த தமிழர்களை எப்படி பார்க்கறோம்னா ஒரு சேரி தமிழரை தான் பார்க்கிறோம். அது போல இந்த மனித சமூகம், இந்த கட்டமைப்பு, இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மனித சமூகத்துடைய இந்த ஜாதி, இந்த கட்டமைப்பு எப்படி இருக்குது. இன்னைக்கு மேரி ஜான் ஐயா சொன்னார், இத்தனை படிப்பு படிச்சிருக்காரு, லண்டன்ல PhD முடிச்சிருக்காரு. இது முடிச்சுட்டு இவ்வளவு பேசி இவ்வளவு படிப்பெல்லாம் முடிச்சுட்டு உட்கார்ந்தாலும் சரி, அவர் ஒரு ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஐயா சின்ன பையன் சென்னைக்கு ஒரு பிஷப்பா இருந்தாரு. அந்த பிஷப்பா இருந்தவரும் அவர் பணியாற்றி ஓய்வு பெற்றாலும் சரி, அவருக்கு அடையாளம் அவர் ஒரு ஷெட்யூல் காஸ்ட் தான் அடையாளம். அப்போ தன்னுடைய வரலாறு எதுவும் கிடையாது. அவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு பெரிய பொறுப்பு இருந்தாலும் சரி, ஏன் தமிழகத்துடைய தலைவர் கலைஞர் அவரை தாண்டி பேசி அமர்ந்து உட்கார்ந்தாலும் சரி, அவர் ஒரு SC சமூகத்தை சேர்ந்தவர், அவர் ஒரு ஷெட்யூல் காஸ்ட் சமூகத்தை சேர்ந்தவர் தான் அடையாளம் காட்டுவாங்க. தன்னுடைய வரலாறுன்றதை இன்னைக்கு நம்ம அடையாளப்படுத்த முடியாது. ஏன்னா இந்த சமூகத்துடைய வரலாறு தான் நம்மளுடைய வரலாறு இன்னைக்கு இந்த நாட்டில் அங்கீகாரம் இருக்குது. அதுபோல என்னுடைய தன்னுடைய வரலாறு என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இந்த வரலாறு புத்தகத்தை பார்த்தீங்கன்னா அவருடைய வரலாறை பற்றி எழுதியிருக்கிறாரு. இந்த சமூகத்துடைய கிறிஸ்துவ திருச்சபையை பற்றி எழுதியிருக்கிறாரு. கிறிஸ்துவம் எப்படி இருக்குது, இந்த திருச்சபை எப்படி இருக்குது, கடவுள் எப்படி இருக்கிறாரு, இந்த மதம் எப்படி இருக்குது,
அடிப்படையில் இந்த மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்படி இருக்கிறாங்க, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வந்து தந்தை ஜெய்சில ஃபாதர் சொல்லியிருக்கிறாரு. தலித்து இந்தியாவில் தலித்து ஆட்சி அமைக்கணும், தலித்து ஆட்சியாளர் ஆகணும் அப்படின்ற ஒரு தீர்வு. அந்த தீர்வு ஜெய்சில தந்தை அவர்களை சந்திக்கும் போது முதல் பல்லாவரத்தில், ஏன்னா தன் வரலாறுன்னும் போது அவரை சந்திக்க ஒரு வரலாறு இருக்கு, இந்த புத்தகத்தில் இருக்குது, அதை படிக்கல. நான் தலித் ஆட்சி அப்படின்னு அந்த கட்டத்துல இருந்து படிச்சிருக்கிறேன். அவரை சந்திக்கும் போது பல்லாவரத்தில் கேத்தலிக் சர்ச்சில் சந்திக்கும் போது சுரேஷ் ஃபாதர் தான் கொண்டு போகும்போது அவரை பத்தி நிறைய சொன்னார். புத்தகத்தை பற்றி ஒரு புத்தகத்தை ஒரு வரலாறை சொல்லி, அவர் ஒரு குறிப்பான மனிதர், யாருக்கும் வழங்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிட்டு போனாரு. சந்திக்கும் போது முதல் தினம் சந்திக்கும் போது ஒரு ஒரு அன்பாக சந்திக்க முடியல அவரால். ஏன்னா வரும்போது அவர் சொன்ன வார்த்தை இன்னும் எனக்கு நினைவில் இருக்குது. என்னுடைய தலைவரை தாண்டி எந்த தலைவரை நான் சந்திக்கிறதுக்கு விரும்பவே இல்லை, நான் சந்தித்தது கிடையாது. நான் யாரையும் சந்திக்க விரும்ப மாட்டேன், நீங்க ஒரு கேத்தலிக் என்பதால அப்படின்னு நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னாரு முதல். ரெண்டாவது கட்டம் சாப்பிட்றீங்களான்னு கேட்டார். சாப்பிட்றேன்னு, மாட்டுக்கறிக்கு சாப்பிட்றீங்களான்னு கேட்டார். நான் பீஃபு சாப்பிட்றீங்களா சாப்பிட வாழ்ந்தான்னு எப்ப நீ மாட்டுக்கறி இருக்கிறதால நான் சாப்பிட்றேன் அந்த வார்த்தை சொன்னதால சாப்பிட்றேன். அவனுக்கு பிறகு பேச ஆரம்பிச்சாரு, அரசியலை பத்தி பேச ஆரம்பிச்சாரு. அப்போ சொல்லும் பொழுது அரசியல் போது எடுக்க வேண்டிய அரசியல், உங்க தலைவருக்கு வேண்டிய அரசியல், உங்களுக்கு வேண்டிய திருச்சி வைக்க வேண்டிய அரசியல் அப்படின்னு யாரும் தனித்தனி கிடையாது. நான் சொல்றது சமூக அரசியலை பத்தி நான் பேசுறேன். பேச ஆரம்பிக்கும் போது ஒரு 2 மணி நேரம் பேச ஆரம்பிச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு, 4 மணி நேரம் ஆரம்பிச்சு. பேசி முடிஞ்ச உடனே, ஏன்னா அவர் கேத்தலிக்ன்றதால தான் இந்த இடத்துல உட்கார வச்சாருன்றது என்ன, நிறைய இடத்துக்கு போவேன், கேத்தலிக் ஆனா ஆமாண்டா, மாதா இல்லைன்னா சிஎஸ்சின்றாங்க. ஏன்னா ஓட்டு கேட்க போறதில்ல, எங்க போனாலும் எது சொன்னாலும் எடுத்துக்க வேண்டியதாக. நிறைய பேருக்கு கிறிஸ்தவ குடும்பம் அப்படின்னு, ஏன்னா அம்மா சைடுல எல்லாம் கிறிஸ்தவ குடும்பம், அப்பா சைடுல ராமனுக்கு தீமை. ஆனா அப்பா தீங்க கடவுள் மறுப்பாளர், அதனால நம்ம எதுல இருக்கிறோம் நம்மளுக்கு தெரியல. அதனால எது இருந்தாலும் கேத்தலிக் ஆனும் போது ஆமாம் போது சிஎஸ்சி நம்ம அதை பார்க்கத்தான் சொல்றது, வீட்டை சுற்றி பார்க்கறது. மாதா இல்லைன்னா சிஎஸ்சி, மாதா இருந்தாங்கன்னா கேத்தலிக். கேத்தலிக்க நம்ம ஆமான்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் அவ்வளவு வெறித்தனமா இந்த சமூகத்துக்கு மேல, சமூக தலைவர் மேல, ஒரு பிரீஸ்ட் எப்படி இந்த சமூகம்ல சமூக தலைவரை எப்படி பின்பற்றாரு அப்படின்னு பார்த்து அதை ஒரு நேரடியா வந்து பார்த்துட்டு, அவர் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தை ஸ்கூல்ல போய் பார்த்தேன். அது ஒரு 20 ஏக்கர் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஊரு, அந்த பள்ளிக்கூடம் ஒரு 20 ஏக்கர் மேல இருக்குன்னு நினைக்கிறேன். ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. அந்த ஊருக்கு பேரு திருமாவூர்னு அந்த ஊரை வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய கட்டடம் இருக்குது, இவ்வளவு பெரிய அரங்கம் இருக்குது. அந்த அரங்கத்துக்கு பெரிய அரங்கம் இருக்குது. அந்த அரங்கத்துக்கு தாத்தா ரெட்டமேலி சீனிவாசன் அரங்கம்னு வச்சிருக்கிறாங்க. பள்ளிக்கூடத்தை சுத்தி காட்டினார், அரங்கத்தை சுத்தி காட்டினாரு. கடைசியா இதுக்கு இன்னும் பஞ்சாயத்து தலைவர் அப்ரூவ்டு கொடுக்கல. என்ன ஃபாதர் அப்படின்னா, சாதாரண பஞ்சாயத்துல காசு கொடுத்தா கொடுத்துருவோம் ஃபாதர் அப்படின்னு. இல்ல கொடுக்கல. என்னடா திரும்ப ஊருன்றதுக்காக கொடுக்கல அப்படின்னு. இருந்தாலும் அவன் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் இது திரும்ப ஊருதான் அப்படின்னு. அது போல ஒரு பிடிப்புள்ள ஒரு கொள்கைவாதியா இருந்தார். அதன் பிறகு அதிக அவர்கிட்ட வாய்ப்பு கிடைச்ச பிறகு பேச ஆரம்பிச்ச பிறகு இந்த சமூக அரசியல், இந்த சமுதாய அரசியல் இன்னைக்கு பேசும்போது எல்லா சகோதரர்களும் விடுதலை சிறுத்தை பொறுப்பாளர் இருந்தாலும் சரி, பகுதியின் பொறுப்பாளர் இருந்தாலும் சரி, அருள் தந்தை இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே எண்ணம், நம்ம ஆட்சியாளர் ஆகணும். கொஞ்சம் வெறித்தனமா ஒரு படி அதிகமா நம்மளுடைய சகோதரர் வன்னியரசு சொன்னார். யாரையாரோ சொல்றாங்களே முதலமைச்சர், இன்னைக்கு சமூகத்துல உழைச்ச பணியாற்றின தலைவரே
சொல்லணுமே இந்த சமூகம், ஏன் சொல்லி ஆகணும். இது சொல்லி ஆகணும் போது இது ஏதோ பகல் கனவோ காலை கனவோ இரவு கனவு கிடையாது. இந்த அரசியல் போது நம்மளுக்கு இன்னைக்கு இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது கடவுள் பேசுகிறான்னு வழிகாட்டுறாங்க. இந்த கடவுள் போது ரட்சகர், கிறிஸ்துவத்துடைய ரட்சகர் அவர் வழிகாட்டுறார். அந்த வழி என்னும் போது அது கேத்தலிக்கா இருக்கட்டும், சிஎஸ்ஐ இருக்கட்டும், பெண்டிகாஸ்டா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே நூல், அந்த புனித நூல் பைபிள். கிறிஸ்தவர்களுக்கு பைபிள், அது கேத்தலிக் கிறிஸ்துவராக இருக்கட்டும், பிராட்டஸ்டன்டா இருக்கட்டும், அந்த பைபிள் கொண்டது அந்த வழி கட்டி அவருடைய வழியில போனார். ஆண்டவரை பற்றி வெளிப்படுத்துது, அது எந்த பிரிவுந்தாலும் சரி வெளிப்படுத்துது, அந்த பைபிளை வச்சுதான் கொண்டு போறாங்க மதத்துக்கு. அதுபோல இன்னைக்கு வழிகாட்டியா, இந்தியாவுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கக்கூடிய பாபா சாஹேப் அம்பேத்கர் வழிகாட்டும் போது அது கையில பாருங்க புத்தகம் வச்சிருக்காரு. இந்தியாவுடைய 130 கோடி மக்களை ஒருங்கிணைக்கிற ஒரு புனித நூல் புத்தகத்தை வச்சிருக்கிறார் இந்திய அரசியல் சட்டத்தை. அந்த புத்தகத்தை கையில வைத்து இந்த சமூகத்துக்கு வழிகாட்டுற, நாட்டில் இருக்கிற மக்களுக்கு வழிகாட்டுற. அந்த வழி என்னன்னும் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், அதை தாண்டி எதுவுமே கிடையாது. பாபா சாஹேப் அம்பேத்கர் அதுதான், அதை தாண்டி எதுவுமே கிடையாது. எந்த ஆய்வு பண்ணாலும் சரி, எத்தனை PhD பண்ணாலும் சரி, பாபா சாஹேப் மனிதநேயம், சமத்துவம், சகோதரத்துவம், இதை தாண்டி எதுவுமே கிடையாது பாபா சாஹேப். அது போல அந்த புத்தகத்துல அதுதான் இருக்குது. இந்திய அரசியல் சட்டத்தில் பிரியமில்ல அதுதான் இருக்குது. அந்த வழிகாட்டும் போது நீங்க நாட்டுல அரசியல், இன்னைக்கு ஒரு கிறிஸ்துவ பைபிள்ல ஒரு கிறிஸ்தவ வீட்டுல போனா 2 வரி இருக்கும். அந்த 2 வரியில பார்த்தீங்கன்னா சங்கீதம் 13 அதிகாரம் 36. உடனே பைபிள்ல போனா சங்கீதம் 13 இருக்கு, அதிகாரம் 37 இருக்கு, அந்த வார்த்தை. அதுபோல நாட்டுல அரசியல், நம்ம பேசுற அரசியல் அப்படின்னும் போது அந்த அரசியல் எங்க இருக்குதுன்னும் போது அவர் கையில வச்சு இருக்கிற அந்த புத்தகத்துலதான் இருக்கு. அது சட்டமன்றமா இருக்கட்டும், பாராளுமன்றமா இருக்கட்டும், நீதிமன்றமா இருக்கட்டும், நிர்வாகத்துறையா இருக்கட்டும், நாட்டில் இருக்கக்கூடிய 130 கோடி மக்கள் அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 12 இருந்து 35 இருக்கும். எல்லாமே இந்த புத்தகம் தாண்டி எதுவுமே கிடையாது. நாட்டில் அரசியல்னால இந்த புத்தகத்துல தான் இருக்கு, நாட்டில் நீதித்துறைனால அந்த புத்தகத்துல தான் இருக்கு, நிர்வாகத்துறை, நாட்டினுடைய 130 கோடி மக்களுடைய உரிமை எல்லாமே அந்த புத்தகத்துல தான் இருக்கு. அப்போ நாட்டில் அரசியல் என்னும் போது அந்த அரசியலும் சட்டம், அந்த அரசியலும் சட்டம் போது பாபா சாஹேப் அம்பேத்கர், பாபா சாஹேப் அம்பேத்கர் போது நாட்டில் இருக்கிற 130 கோடினாலே பாபா சாஹேப் அம்பேத்கர் தான். இதை தாண்டி எதுவுமே கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு அரசியல் பாபா சாஹேப் அம்பேத்கர் சமத்துவம் அந்த சமத்துவம் எப்படி கொடுத்தாருன்னா, நாட்டில் ஒரு ஓட்டு ஒரு மதிப்பு. சோனியா காந்தி அம்மையாருக்கு ஒரு ஓட்டு ஒரு மதிப்பு, இந்த ஜெயலலிதா அம்மையாருக்கு ஒரு ஓட்டு ஒரு மதிப்பு, வந்திருக்கக்கூடிய சகோதரிக்கு ஒரு ஓட்டு ஒரு மதிப்பு, வந்திருக்கக்கூடிய உமாதேவிக்கு ஒரு ஓட்டு ஒரு மதிப்பு, பிரியா காந்திக்கு ஒரு ஓட்டு ஒரு மதிப்புன்னா உமாதேவிக்கு ஒரு ஓட்டு ஒரு மதிப்பு. பிரியா காந்தி கிட்ட என்ன அரசியல் இருக்கு, அது உமாதேவி கிட்ட என்ன அரசியல் இருக்கு. ஒரு படித்தவர், ஒரு IAS ஆபீசர் வந்து நான் IAS படிச்சுக்கிறேன், நீ 8வது தான் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு ஏற்றுக்கலாம். ஒரு IPS வந்து நான் IPS படிச்சுட்டு வந்து நீ 6ஆம் கிளாஸ் படிச்சுட்டு வந்து என்கிட்ட சட்டம் பேசுறது ஏற்றுக்கலாம். ஒரு டாக்டர் வந்து டாக்டர் படிச்சுட்டு நீ 10ஆம் கிளாஸ் படிச்சுன்னா ஏற்றுக்கலாம். ஆனா இந்த அரசியல் மட்டும் ஏற்றுக்க முடியாது. எல்லாருக்கும் ஒரு ஓட்டு ஒரு மதிப்பு கொடுத்தார் பாபா சாஹேப் அம்பேத்கர். இனி கருணாநிதிக்கு ஒரு ஓட்டு ஒரு மதிப்புன்னா வந்திருக்கக்கூடிய சகோதரருக்கு ஒரு ஓட்டு ஒரு மதிப்பு. இந்த சமத்துவத்தை கொடுத்தார், ஒரு ஓட்டு ஒரு மதிப்புன்றது. அப்ப நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சமூகமா இருக்கக்கூடிய 30% மக்கள் இருக்கிறாங்க. 30%, 20% ஷெட்யூல் காஸ்ட் மக்கள், 10% ஷெட்யூல் ட்ரைப் மக்கள், 30% இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. இந்த 30% இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு ஒரு வழிகாட்டுற, அந்த வழி என்னன்னும் போது உலகத்துல பார்த்தீங்கன்னா எந்த சமூகம் பெரும்பான்மையா இருக்குதோ அந்த சமூகம் நாட்டானது. ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சமூகம் நீ வர்ணாசிரமம் என்ற மனுதர்ம சட்டத்தால் 2000 வருஷம் ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த சமூகத்துக்கு எல்லா துன்பத்துக்கும் ஒரே திறவுகோல் ஆட்சி அதிகாரம். இந்த ஆட்சி அதிகாரம் இல்லைன்னா ஈகி இப்படி தோன்றி மறைஞ்சு போதும் மறைஞ்சு விடுவீங்க. அதனால இந்த அதிகாரத்தை கைப்பற்றுங்க, இந்த அதிகாரத்தை கைப்பற்றுங்க, இந்த அதிகாரத்தை கைப்பற்றுங்க, இந்த அதிகாரத்தை கைப்பற்று கடைசி உங்களுடைய பங்கு
மோடி உட்காந்துக்கிற நாற்காலி உன்னுடைய பங்கு போய் உட்காருன்றார். ஜெயலலிதா உட்காந்துக்கிற நாற்காலி அது உன்னுடைய பங்கு போய் உட்காருன்றார். இதுதான் வழிகாட்டுறார் பாபா சாஹேப் அம்பேத்கர். இதுதான் அரசியல், இதுதான் ஜனநாயகம். ஒரு ஓட்டு ஒரு மதிப்பு. நீ நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய 30 கோடி மக்கள், 30% மக்கள், 35 கோடி மக்களா இருக்கக்கூடிய மக்கள் தேர்தல் அறிவிச்சிட்ட பிறகு வாக்கு பெட்டி முன்னாடி வரிசையை நின்று ஓட்டு போற சமூகம் அதனால இந்த சமூகம் தான். உலக அரசியல் பேசுவான், ஒரு மழை சாரல் அடிச்சா வெளியே வர மாட்டான். பொருளாதார தத்துவம்லாம் பேசுவான், ஒரு வெயில் அடிச்சா வெளியே வர மாட்டான். ஏன் முட்டிக்கு மேல தண்ணி இருந்தா எந்த மந்திரி விட்டு பெண்கள் வெளியே வர மாட்டாங்க. ஆனா முட்டிக்கு மேல இல்ல, தோலுக்கு மேல தண்ணி இருந்தாலும் சரி, தலைக்கு மேல தண்ணி இருந்தாலும் சரி, நீந்தி போய் ஓட்டு போற ஒரு சமூகத்தில் வாக்கு பெட்டி வந்துட்ட பிறகு 50%, 40-50% நாட்டில் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய ஓட்டு இந்த வாக்கு பெட்டியில் இருக்குது. இதைதான் பாபா சாஹேப் அம்பேத்கர் வழி கட்டுறாரு. உன்னுடைய பங்கு போய் எடுத்துக்கின்றார். பெரும்பான்மையான வாக்கு ஒரு வியாபாரத்துல வரும். நீ இருக்கக்கூடிய முருகனா இருக்கட்டும், அன்பு செழியனா இருக்கட்டும், ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு வியாபாரம் முருகன் போட்டு ஒரு 50,000 ரூபாய் அன்பு செய்யறது, ஒரு 50,000 ரூபாய் போட்டு ஒரு சத்யராஜ் ஒரு 5,000 ரூபாய் போட்டு ஒரு வியாபாரத்தை தொடங்கினா, அந்த வியாபாரம் வந்த பிறகு லாபம் வந்த பிறகு முருகன் போட்டு 5 லட்சம் ரூபாய்க்கு வேண்டிய லாபத்தை எடுத்துப்பாரு. அன்பு செடி 50,000 ரூபாய் போட்டோம்னா அதுக்கு வேண்டிய லாபத்தை எடுத்துப்பாரு. சத்யராஜ் 5,000 ரூபாய் போட்டோம்னா அந்த 5,000 ரூபாய் வேண்டிய லாபத்தை எடுத்துப்பாரு. இதான் பொருளாதார கொள்கை. 5 லட்சம் ரூபாய் போட்ட முருகனுடைய லாபத்தை 5,000 ரூபாய் போட்ட சத்யராஜ் அவருடைய பங்கை எடுத்துக்கலாம். முருகன் எந்த அளவுக்கு கோவப்படுவார். கட்சின்னு பார்க்க மாட்டார், உறவுக்காரன் பார்க்க மாட்டார், சொந்த ரத்தம் பார்க்க மாட்டார். 4 பேர்கிட்ட போய் சொல்லுவாரு, 5 பேர்கிட்ட போய் சொல்லுவார், பஞ்சாயத்து பண்ணுவார், காவல்துறைக்கு போவார், வழக்கு போடுவார், நீதிமன்றத்துக்கு. என்னை ஏமாத்தினான் இந்த சத்யராஜ், இல்ல சத்யராஜ் வந்து முருகன் ஏமாத்தான், முருகன் ஏமாத்தினா அது கூட பெரும்பான்மையான தொகை போட்டேன், என்னுடைய பங்கு அவர் எடுத்துக்கிட்டாரு. இல்ல இதெல்லாம் கோபம் வந்து ஆத்திர வந்து இந்த செயல்பாடெல்லாம் நடக்கும். அதுபோல நம்மளுடைய வாக்கு பெற்று பெரும்பான்மையான ஓட்டு இருக்குது நமக்கு. நம்மளுடைய பங்கு அதுதான். மோடி உட்காந்துக்கிற நாட்காலி தான் நம்மளுடைய பங்கு. ஜெயலலிதா உட்காந்துக்கிற நாட்காலி தான் நம்மளுடைய பங்கு. இது ஆச்சரியமா இப்போ ஒரு முதலமைச்சர் ஆயிட்டார். நம்ம தலைவர் போய் முதலமைச்சர் நாட்காலில் போனா ஒரு ஆச்சரியமான அதிசயமான விஷயமே கிடையாது. நாட்டுல பிரதமர் நாட்காலில் போய் ஒரு நம்மளுடைய சகோதரி மாயாவதி போய் பிரதமர் நாட்காலில் போனா ஆட்சி அதிசயமே கிடையாது. முதல்வர் நாட்காலில் போய் அண்ணன் போய் உட்கார்ந்து அதிசயம் ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா உலக நீதி பெரும்பான்மையான மக்களாக இருக்கக்கூடிய பிரதிநிதி அந்த நாட்களில் இருக்காங்க. இது உலகத்துல இதுதான் வரலாறு. எந்த சமூகம் பெரும்பான்மையாக இருக்குது அந்த சமூகம் நாட்டாளு. பெரும்பான்மையா சமூகமாக இருக்கக்கூடிய அந்த நாட்டாளுக்கு வேண்டிய இடம் அது. எது ஆச்சரியம், எது அதிசயம்னா, நாட்டை 55 வருஷம் பண்டிட் ஐயங்கார் குடும்பம், காங்கிரஸ் பண்டிட் நேரு அந்த குடும்பம் நாட்டாண்டது தான். அதுதான் ஆச்சரியமான விஷயம், அதிசயமான விஷயம். 5 ஆண்டு ஐயர் வாஜ்பாய் வந்தால் நாட்டாண்டார்கள். அதுதான் ஆச்சரியமான விஷயம், அதிசயமான விஷயம். பிராமணர்லாம் ஒன்னா சேர்ந்து தமிழகத்துல வந்து முதலமைச்சர் ஆகலாம்னா ஒரு பஞ்சாயத்து தலைவர் கூட ஆக முடியாது. ஆனா 4 முறை ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகிய அதுதான் ஆச்சரியமான விஷயம், அதுதான் அதிசயமான விஷயம். பிராமணர்கள் மைனாரிட்டி சொல்ற திராவிட அரசியலை பார்த்து ஷோ அடிக்கடி சொல்லுவார். மைனாரிட்டியில மைனாரிட்டி சமூகம், கருணாநிதி சமூகம், அந்த சமூகம் வந்து ஆட்சியாளர் போது நாங்கள் ஆக முடியாது. அதுபோல இன்னைக்கு மைனாரிட்டியா இருக்கக்கூடிய அந்த சமூகம், நாவிதரோ இசைகளோ சேர்ந்து ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆகணும்னா வார்டுல 200 ஓட்டு இருக்கிற இடத்துல கூட வார்டு நம்பர் உறுப்பினர் கூட ஆக முடியாது. ஆனா 5 முறை முதலமைச்சர் ஆகணும். அதுக்கு ஆச்சரியமான விஷயம், அதிசயமான விஷயம். அதனால அந்த நாட்காலியில போய் ஒரு முதலமைச்சரை உட்கார்ந்து ஆச்சரிய அதிசயமே கிடையாது. அது உலக நீதி. நம்மளுடைய பகல் கனவோ காலை கனவோ இரவு கனவுல உண்மையான கனவு அது. பாபா சாஹேபுடைய கனவு அது. அந்த கனவை நிறைவேற்றுறதுக்கு நம்ம இன்னைக்கு எல்லாமே பதிவு செய்தோம். என்ன பதிவு செய்தோம்? நம்ம ஆட்சியாளர் நம்மளுக்குள்ள ஒற்றுமை இருக்கும். சரி, நம்மளை தாண்டி இயக்கத்தை சாந்தி பாபா சாஹேப் அம்பேத்கர் இயக்கத்தை தாண்டி போய் கரவெஸ்டி கட்டுங்கிறாங்க. அங்க போய் கட்டாலும் அதே சொல்றாங்க. நம்மளுக்குள்ள ஒற்றுமை இல்லப்பா, நம்மளுக்குள்ள ஒற்றுமை தான் நல்லா இருக்கும், இதெல்லாம் தூக்கி விசிலேஸ்ட் வரும் அப்படின்னா. சரி, எந்த கரவேஸ்டி கட்டினாலும் அதே தான் அந்த
வார்த்தை சொல்றாங்க. ஒரு 1000 பேர் கேட்டாலும் 10,000 பேர் கேட்டாலும் லட்சம் பேர் கேட்டாலும் 10 லட்சம் பேர் கேட்டாலும் இதே வார்த்தை சொல்றாங்க. நம்மளுக்குள்ள ஒற்றுமை, நம்மளுக்குள்ள ஒற்றுமை. அப்ப எல்லாருக்கும் இந்த வார்த்தை வருது. ஆனா ஒற்றுமை அவருக்கு மட்டும் ஒரு கேள்விக்குறியா இருக்குது. அந்த கேள்விக்கு என்னன்னும் போது அவங்கவுங்க எண்ணத்துல நீங்க சொல்லணும். அவங்கவுங்க எண்ணத்துல நீங்க சொல்லணும். இன்னைக்கு லைன் முருகன் வரார், அவர் எண்ணத்துல சொல்றார். அன்புச்செடி வரார், அவர் எண்ணத்துல. சத்யராஜ் சொல்றார், அவருடைய எண்ணத்துல. சீக்கிய பாஸ்கரன் வர, அவர் எண்ணத்துல சொல்றார். அவங்க எண்ணத்துல சொல்றாங்க. ஒட்டுமொத்தமா பாபா சாஹிபோட எண்ணம் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லிட்டோம்னா கண்டிப்பா நம்ம ஆட்சியாளர். இதுதான் உத்தரப்பிரதேசத்துல 30 வயசுல பாபா சாஹிப் அம்பேத்கரை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒரு 3 முறை ஜாதிய ஒழிக்க வழி என்ன அந்த புத்தகத்தை 3 முறை படிக்கிறார். படிச்சுட்டு 24 பக்கம் தான் கடிதம் அனுப்புறாரு வீட்டுக்கு, தாய்க்கு. ஒரு சயின்டிஸ்ட், அப்துல் கலாமோட ஒரு சீனியர் சயின்டிஸ்ட், ஒரு கான்ஸ்டன்ட் 24 பக்கம் ஒரு கடிதம் அனுப்புறாரு தாய்க்கு, திருமணம் செய்யப்பட்ட. பாபா சாஹிப் அம்பேத்கருடைய கனவை நினைவாக்க போறேன், பாபா சாஹிப் அம்பேத்கர் ஆட்சி அமைக்க போறார். 24 பக்கம் கடிதம் அனுப்பிச்சுட்டு வரார். இந்தியா முழுக்க வரார், தமிழகத்துக்கு வரார். தமிழகத்துக்கு வந்து இதே பெரியார் திடல்ல ஒரு சவால் விட்டு போறார். அவரை சந்திக்கும் போது ஒரு 10 பேர் சுத்தி அறிஞர்கள்லாம் அறிவாளிகள்லாம் சேர்த்து பேசுறாங்க. பாபா சாஹிப் அம்பேத்கருடைய நூல் எத்தனை நூல் படிச்சிருக்கீங்க, என்னென்ன நூல் படிச்சிருக்கீங்க கேட்கும் போது சொல்றாரு, எனக்கு தேவையானதை படிச்சிருக்கிறேன், சமூகத்தை எப்படி வழி நடத்தணுன்றதை படிச்சிருக்கிறேன், இயக்கத்தை எப்படி நடத்தணுன்றதை நான் படிச்சிருக்கிறேன், தேவையானதை படிச்சிருக்கிறேன். இந்த நூல் படிச்சேன் இல்ல படிக்கல, இந்த நூல் படிச்சேன் படிக்கல, அரசியலுக்கு தேவையானதை படிச்சிருக்கிறார். அவர் மேடையில் பேசுறாரு. பேசும்போது சொல்றார், இந்தியா என்ற வரைபட பகுதி மைய பகுதியா இருக்கக்கூடிய பார்ப்பனருடைய கழுத்து பகுதியா இருக்கக்கூடிய அந்த உத்தரப்பிரதேசத்தை போய் பிடிக்க போறாங்க. அவர் பிறந்தது பஞ்சாப், ஆனா சொல்றது உத்தரப்பிரதேச சொல்றாரு. எதுக்காக உத்தரப்பிரதேசத்தை சொல்றாரு? அந்த கழுத்து பகுதியா இருக்கிற வர்ணாசிரம மனுதவாதியா இருக்கக்கூடிய பார்ப்பனுடைய கழுத்து பகுதியை போய் பிடிக்க போறாரு. அந்த கழுத்தை இறுக்கி பிடிக்கக்கூடிய கால் பகுதியா இருக்கக்கூடிய தமிழகத்தை சேர்ந்த உங்களால முடிஞ்சா ஏறிவாங்க. நான் பாபா சாஹிப் அம்பேத்கர் ஆட்சி அமைக்க போறேன் உத்தரப்பிரதேசத்துல. இந்தி பேசுற மாநிலத்துலதான் ஒரு பாபா சாஹிப் எண்ணத்தை சொல்லி ஆட்சி அமைச்சு ஒரு தேசிய கட்சி உருவாக்க போறார். கைவிட்டு போன யானை சின்னத்தை மீட்டெடுத்து வர போறேன். இதை சொல்லிட்டு போகும்போது இருக்கக்கூடிய கேள்வி கேட்ட ஒரு 10 சகோதரர்கள், அவரோட இணையான வயசு, அவரோட அதிகமா படிச்சவங்க சொல்றாங்க, பேசலாம், பாபா சாஹிப் பேரை சொல்லலாம், ஒரு சீட்டு வாங்கலாம், 2 சீட்டு வாங்கலாம், ஆட்சியெல்லாம் அமைக்க முடியுமா? அது உத்தரப்பிரதேசத்துல போய் அமைக்க முடியுமா? உத்தரப்பிரதேசத்துல போய் முதலமைச்சர் ஆக முடியுமா? ஏதோ பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. 84 கட்சி உருவாக்குறாரு, 95 ஆட்சியை பிடிச்சிடறாரு, 96 தேசிய கட்சி உருவாக்கிறார். கைவிட்டு யானை போன யானை சின்னத்தை வீட்டை கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர்ல இருக்கு ஒரே சின்னத்தை கொடுத்தாரு. இது உருவாக்கணும்னா அந்த 10 பெரும்பான்மையா இருக்கக்கூடிய நம்மளுடைய சகோதரர்கள் சொல்றாங்க, அவர் ஒரு சயின்டிஸ்ட், அதனால அவர் வந்து ஆட்சி அமைச்சிட்டாரு சொல்றாரு. நான் ஒரு முட்டாள், நான் ஒரு முட்டாள். 30 வயசுல தானே பாபா சாஹிப் அம்பேத்கருடைய சிந்தனை தெரிஞ்சுங்க, 30 வயசுல தெரிஞ்சுங்க. அவருடைய எண்ணம் அந்த கையில வச்சுக்கிறாங்க அந்த புனித நூல், அதை கொண்டு போன மக்கள் கிட்ட சேரி மக்களே ஏத்துக்கிறாங்க, SC/ST மக்கள் ஏத்துக்கிறாங்க, BC MBC மக்கள் ஏத்துக்கிறாங்க, மத சிறுபான்மை மக்கள் ஏத்துக்கிறாங்க, ஹரே ராம் ஜெயராம் சொல்றவங்க ஜெய்பீம் சொல்லிட்டு ஏத்துக்கிறாங்க. நீ 130 கோடி மக்களை ஏத்துக்கக்கூடிய ஒரு நூல் அது. ஒரு பைபிளை கொண்டு போயிட்டு மனித சமூகம் ஒருங்கிணைக்கணும், வாங்க எக்ஸ்பிளைன் ஒருங்கிணைக்கலாம்னா இது பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? பழைய ஏற்பாடு. ஒரு இஸ்லாம் மதத்துடைய குரானை கொண்டு போய் ஒரு இந்து மக்களை போய் ஒருங்கிணைக்கலாம்னா ஒருங்கிணைக்க முடியாது. மனித சமூகத்தை ஒருங்கிணைக்கலாமா? முடியாது. ஏன்னா என்கிட்ட பகவத்கீதை இருக்கு, உலகத்துக்கு சொல்ல வேண்டிய பகவத்கீதை இருக்குது, ராமாயணம் இருக்குது. அதுல என்ன இருக்குது இன்னைய வரைக்கும் கேட்கறது சொல்ல மாட்டாங்க. சார், இந்த ராமாயணத்தை பகவத்கீதை கொண்டு போயிட்டு ஒரு சீக்கிய மதத்தை ஒருங்கிணைக்கலாம் அப்படின்னா முடியாது. ஒரு சீக்கிய மதத்தை பௌத்த மதம்
எந்த மதத்தையும் ஒருங்கிணைக்க முடியாது. அந்த மத நோட்டு இனி 130 கோடி மக்கள் ஒருங்கிணைக்கிற சக்தி எதுங்கிறது இந்த இந்திய இஸ்லாமில் சகோதரர் இருக்கிறாங்க. என்னால தாடி வைக்க முடியல, குல்லா வைக்க முடியல, 5 முறை தொழ முடியல. இந்த சட்டம் எதிராக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு கிறிஸ்தவர் பைபிள் கொண்டு போக முடியல, முசாமி மோசஸ் அவங்க திருச்சபையை கட்ட முடியல, ஆண்டவரை வெளிப்படுத்த முடியல. ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மதத்துக்கு எதிராக இருக்கு இந்த சட்டம் சொல்ல முடியாது. ஒரு இந்து விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துக்கு எதிராக இருக்கு, மாரியம்ம நெருப்பு வைத்ததுக்கு எதிராக, திருச்செந்தூர் முருகருக்கு வேல் கொடுத்ததுக்கு எதிராக, ஒட்டுமொத்தமான இந்து மதத்துக்கு எதிராக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சீக்கிரம் வந்து சொல்ல முடியாது. என்னால தலைப்பாக்க எல்லா மதத்துக்கும் வேண்டிய ஒரு சட்ட புனித கொடுத்தார். இல்ல மொழியை சார்ந்து தமிழர்களுக்கு எதிராக சொல்ல முடியாது. 2 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இலங்கையில 50 லட்சம் மக்கள் தமிழ் பேசுறாங்க, 1.5 கோடி மக்கள் சிங்களம் பேசுறாங்க. 50 லட்சம் மக்களுடைய போராட்டம், 40 ஆண்டு கால போராட்டம். இனத்துக்கு வேண்டிய அதிகாரம் வேணும்னு சொல்லித்தான் போராட்டம். அந்த எண்ணமே ஆயிடுச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்ல இருக்கக்கூடிய எனக்கு வேண்டிய அதிகாரம் இல்லை, அரசியல் சட்டத்தின் மூலியமா இந்தியாவில் அதிகாரம் இல்லை, யாரும் போராட்டம் கிடையாது. ஆனா நிதியமைச்சராக இருந்தாங்க, நிறைய அமைச்சர் இருந்தாங்க, குடும்பமே இருந்தது, நிறைய அமைச்சர் தான். இல்ல மலையாளம் பேசுற மக்கள் போராட்டம் கிடையாது, இல்ல பஞ்சாபி பேசுற மக்கள் போராட்டம், ஏன்னா பிரதமராக இருந்தாங்க. அப்புறம் மொழி சார்ந்து, மதத்தை சார்ந்து, சமூகத்தை சார்ந்து எல்லாருக்கும் வேண்டிய ஒரு புனித நூலை பாபா அம்பேத்கர் இருக்கிறார். 130 கோடி மக்களுக்கு ஒரு புனித நூலுங்கிறனா இந்திய அரசியல் சட்டம். அந்த சட்டம் யாருக்காக எழுதப்பட்டது? 2 வருஷம் 11 மாசம் 13 நாள் எழுதி முடிச்ச உடனே பண்டிட் எழுதி பேசுறாரு, ராஜேந்திர பிரசாத் ஜனாதிபதி பேசுறாரு, பிரதமர் பேசுறாரு, டிடி கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசாமி, யாருக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுறாங்க. ஒரே வழியில சொல்றாரு, என்னை விட திறமசாலி இந்த அரசியல் சேவையில் இருக்கிறீங்க. ஆனா இந்த அரசியல் சட்டத்தை என்கிட்ட கொடுத்ததுக்கு என்ன புகழ்ச்சி நீங்க பாடுறத சொல்றதை பார்த்த உடனே உங்களுக்கு ஏதாவது நன்றி சொல்லலான்னு ஏதாவது வார்த்தை தேட எந்த வார்த்தையும் கிடைக்கல. ஆனா உண்மையை மட்டும் சொல்றேன், என் சமூகத்துக்கு விடுதலைக்காக தான் இந்த அரசியல் சட்டத்தை எழுதியிருக்காங்க. என் சமூகத்துக்கு விடுதலைக்காக இந்த அரசியல் சட்டத்தை எழுதுங்க. என் மக்களுக்கு ஒரு சமத்துவம் கிடைக்கும், ஒரு சகோதரத்துவம் கிடைக்கும், ஒரு சுதந்திரம் கிடைக்கணும் தான் இந்த எழுத ஆரம்பிச்சேன். இதுதான் உண்மை. இன்னைக்கு 65 ஆண்டு இந்தியாவில் குடியரசு நாளாக சட்டம் நடைமுறைப்படுத்தி ஜனவரி 26 வந்து 65 ஆண்டு ஆயிடுச்சு. கொடுக்கும்போது சொல்றாரு நேர்கிட்ட, 20 ஆண்டுல இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கு. இந்த நாட்டுல வறுமை ஒழிஞ்சிடும், ஜாதி ஒழிஞ்சிடும், சமத்துவம் ஏற்படும், சமூகத்துவம் ஏற்படும். 5 ஆண்டுல கொண்டு வந்துடுறாரு. 5 ஆண்டுல நேரு சொல்றாரு இந்த சட்டத்தை கொண்டு வந்துடுறாரு. 5 ஆண்டு வாங்க, 20 ஆண்டு நேரத்தை எடுத்துக்கின்றாரு. 65 ஆண்டு ஆச்சு. இன்னைக்கு இந்த சட்டத்துல என்ன இருக்குதுன்னு தெரியல. ஒரு அமெரிக்காவில் இருக்கிற குழந்தை அப்படி தட்டினா, 3 வயசு குழந்தை தட்டினா ஓடி போயிட்டு போன் எடுத்து போலீஸ்க்கு போன் பண்ணு. அந்த அளவுக்கு ஒரு சட்டத்துடைய அவேர்னஸ் கொடுக்கலாம். ஒரு குழந்தைய தட்டிட்டா போதும், 3 வயசு குழந்தை அப்படி தட்டிட்டா போதும். நிறைய பேர் இங்கிருந்து தமிழகத்தை சேர்ந்து இந்தியாவில இருந்து போயிட்டு தாத்தா பாட்டிங்களா அதுக்குள்ள தட்டி ஜெயிலுக்குலாம் போயிருக்கிறாங்க. உடனே போய் போன் பண்றோம் காவல் போலீஸுக்கு. அந்த அளவுக்கு சட்டத்தினுடைய அவேர்னஸ் இருக்கு. சைனால ஒரு கான்ஸ்டிடியூஷன் டேன்றது ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்ல இருந்து கல்லூரி படிக்கிறதுல இருந்து நாடே சில நிர்வாகத்துல இருந்து நீதித்துறையில இருந்து அப்படியாப்பட்ட கொண்டாட்டம் பண்ணுவாங்க. இன்னைக்கு குடியரசு நாள்னா என்ன நாள் கூட தெரியாத இன்னைக்கு நாள் இருக்கு. குடியரசு நாளுக்கு காந்தி போட்டோ வச்சு கொடியேற்றிருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஒபாமா வந்து காந்திக்கு மலர் தூவிட்டு அவரும் கொடியேற்றுறாரு. குடியரசு நாள்னா என்னன்னு நாள் கூட தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு சட்ட விழிப்புணர்வு. சட்டத்தை பத்தி பேசினா உடனே காவல்துறை போகிறோம். என்கிட்ட வந்து சட்டம் பேச உள்ள போகணும். சட்டத்தை பத்தி ஏதாவது பேசினா காவல்துறை அடிக்கிறோம், வர உதைக்கிறோம். சட்டம் பேசுறே அடிக்கிறோம். அதுக்குள்ள கொடூரமான இந்த நாட்டுல ஜாதி என்ற ஒரு கொடுமை, உலகத்தில் இல்லாத அடிக்கிறதோட தீண்டாம என்ற ஒரு கொடுமை இந்த நாட்டுல. சட்டத்தை பேசுறதும் அடிக்கிறோம் காவல்துறை. சட்டம் பேசுறீங்க, அங்க சட்டம் பேசுறவங்க எல்லா நாட்டிலும் சொல்லி கொடுக்குறாங்க. இங்க சட்டம் பேசக்கூடாதுன்றாங்க. ஏன்னா அந்த சட்டத்துல என்ன இருக்குது இந்த மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. இந்த
ஒன்றும் தெரிஞ்சுக்கூடாது சட்டத்துல என்ன இருக்கு. இந்த சட்டத்துல இருக்கிற கான்ஸ்டிடியூஷனை தெரிஞ்சுக்கினா போதும். 10 ஆண்டுல நம்மளால முடியும். 10 ஆண்டுல மாற்றத்தை கொண்டு வரணும் இந்தியாவில், தமிழ்நாட்டில் கொண்டு வரணும். ஏன்னா பாபா சாஹிப் முன்னாடியே வரலாறுல இருக்குது. சமூக விடுதலைன்றது பாபா சாஹிப் பொறுத்த வருஷத்துக்கு விடுதலை பத்தி தான் பேசியாச்சு. அது இலக்கியம் இருந்தாலும் சரி, தமிழ் இருந்தாலும் சரி, இயக்கம் இருந்தாலும் சரி, அரசியல் எல்லாத்துக்கும் முன்னோடி எல்லாமே பண்ணியாச்சு. அப்படியாப்பட்ட வரலாறு தமிழ்நாட்டில் இருக்குது. அதோடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு எல்லாமே. அப்படியாப்பட்ட வரலாறு வந்து இன்னைக்கு 65 ஆண்டு சுதந்திர குடியரசு நாடு, 68 ஆண்டு சுதந்திர இந்தியாவில் இன்னைக்கு வாழ்வாதாரத்துக்கு போராட்ட சமூகமா, 3 சென்ட் நிலத்துக்காக போராட்ட சமூகம், தாலுகா ஆபீஸ்ல கலெக்டர் ஆபீஸ்ல போய் மனு கொடுக்க சமூகமா, 3 சென்ட் நிலம் இருந்தா பட்டால சொல்லி போராட்ட சமூகமா, பட்டா இருந்தா சாலை வசதி, குடி தண்ணீர் இல்லைன்னு சொல்லி போராட்டம், கழிப்பிட வசதிக்காக போராட்டம். அன்றாட வாரத்துக்கு 2 போன் வரும் அரசாங்க மருத்துவமனைகளுக்கு. என்ன பண்ணுறது? உயிருக்கு போராட்டம். டாக்டர் போன் பண்ணி சொன்னா ஸ்கேன் இல்லைன்னு சொல்லி போன் பண்ணுவோம். அப்படி செத்துக்கிறேன்னா பதுக்கிட்டு சுடுகாடு இல்லைன்னு சொல்லி ஒரு போராட்டம். இன்னைக்கு 68 ஆண்டு சுதந்திர இந்தியாவில் சுடுகாடு போராடுற ஒரு நாட்டில் இருக்கிற மக்கள் எந்த மக்கள் தான்? இந்த மக்கள் தான். செத்துட்டானா சுடுகாடு. இளைஞர்களுக்கு நாடு கட்டு போராட்டம், ஒரு கௌரவமான ஒரு போராட்டம். இந்த குடி தண்ணீர் கட்டு, சுடுகாடு கட்டு, பட்டா கட்டு, ரேஷன் கார்டு கட்டு, இதெல்லாம் போராட்டம். இந்த சமூக விடுதலை இது யாருமே கொடுப்பாங்க, பார்த்தா யாரும் கொடுக்க மாட்டாங்க. நான் 67 வந்தாச்சு, கடமை கண்ணிய கட்டுப்பாடுலாம் வந்தாச்சு, எந்த சுதந்திரமும் கிடைக்கல. இன்னைக்கும் நம்ம இயக்கம் நடத்துட்டு அதுதான் இருக்குது. நம்ம கிட்ட வர்றது அதெல்லாம் வராது. இது இல்லை அது இல்லை, இது பண்ணிக்கூடாது, இதெல்லாம் பண்ணாதான் கட்சி வளரணும். இது பண்ணினா அப்படியே சுடுகாடுல இருக்கு நம்ம போறதுக்கு நம்ம பண்றாங்க சூழ்ச்சி. இதெல்லாம் கன்சிடர் பண்ணி ரொம்ப தெளிவாயிட்டாரு. இதுக்கெல்லாம் தீர்வு எடுனாரு. இந்த பட்டாக்கோ, குடிநீருக்கு, கடைப்பிடத்துக்கோ, சுடுகாட்டுக்கோ, வாழ்வாதாரத்துக்கு, வாழ்வதற்கு தீர்வு நாங்க அதிகாரம். இந்த அரசியல் அதிகாரம் தான் இதுக்கு தீர்வு. இதுதான் வழிகாட்டா பாபா சாஹிப் பண்ணியிருக்காரு. ஏன்னா இது கிட்ட போனா சுடுகாடு வரைக்கும் போயிடும், அவ்வளவுதான். இதுக்கு தீர்வு இதுதான் சொல்லிட்டு ஒரு நாள் இல்லை, ஒரு நிமிஷத்துக்கு இதை வீணாக்காது இந்த அதிகாரத்தை நோக்கி போனதால் தான் அவர் 84 கட்சி ஆரம்பிச்சு 95 ஆட்சி பிடிக்கிறார். இங்க திமுக 10 திமுக பலம் கொண்டது காங்கிரஸ், இங்க அண்ணா திமுக 10 அண்ணா திமுக பலம் கொண்டது பிஜேபி. இங்க 3% பிராமணன்னா 13% பிராமணர் இருக்கிறார். ராமர் பிறந்த இடம், கிருஷ்ணர் பிறந்த அயோத்தி, காசி, ஹரித்வார், இந்துத்துவ ஹெட் குவார்டர். அதெல்லாம் ஒரு கல்ல ஆரம்பிக்கிட்ட நிர்வாணமா சாமியார உட்கார இடம். அந்த இடத்துல 4 முறை சாதாரண பெண்ணு சேரி காந்தி ஐயோ பெண்களா ஓடி பேசுற, அது போல கேவலப்படுற, அவமானப்படுத்துற அந்த பெண்மணியை கொண்டு போயிட்டு அந்த அதிகாரத்தில் உட்கார வச்சாரு. சொன்னதை அதிகாரத்தில் உட்கார வச்சார். அதிகாரம் அப்படியாப்பட்ட அதிகாரம். 67 சீட்டு வெற்றி பெற்று 95ல சொல்றாரு, எந்த கட்சி வந்தாலும் சரி ஆட்சியில பங்குறாரு. இங்க வரைக்கும் கூட்டணி இல்லாத, கூட்டணியே கிடையாது, பீப்புள் அலைன்ஸே கிடையாது. 4 முறை முதலமைச்சர், கூட்டணியே கிடையாது, ஆட்சியை முடிச்சாரு. தேசிய கட்சி உருவாக்குல, கூட்டணி இல்லாத எந்த கட்சிகளும் கூட்டணி கிடையாது. 67 சீட்டு வெற்றி பெற்றோன்னு சொல்றாரு, எந்த கட்சி காங்கிரஸ் இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, ஆட்சியில பங்கு 2 ஆண்டு எந்த கட்சி வந்தாலும் பரவாயில்ல, உடனே பிஜேபி கைட்டிடலாம். நான் ஆதரவு கொடுக்குறேன், நீ ஆதரவு கொடுக்குமா? 2000 வருஷமா என் காலில் போட்டு என்னை பயன்படுத்தல, நான் ஒண்ணு கொஞ்ச நாள் பயன்படுத்துறவா அப்படின்னு. அதை கூட்டணி பேசுறதுக்கு ஒரு அத்வானி முரண் ஜோஷி வராங்க, அலுவலகத்துக்கு வராங்க. அவங்க வர டைமை பார்த்துட்டு 4 மணிக்கு வர அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு 3:45 கிளம்பி போயினேங்கிறார். கிளம்பி டிரைவரை கூப்பிட்டு செல்லா பண்ணிட்டு, நீ எங்கெல்லாம் டெல்லியை சுத்தி பார்க்கணுமோ அங்கெல்லாம் சுத்தி பார்க்கலாம். அங்கெல்லாம் சுத்தி பார்த்துட்டு 5 மணி வந்துட்டோம்னா நம்ம சகோதரர், ஐயோ தலைவர் எங்க போனார், ஐயோ அத்வானி விட்டார், ஐயோ முருகன் ஜோஷி விட்டார், ஐயோ அரை மணி நேரம் ஆகுது, ஐயோ 1 மணி நேரம் ஆகுது, ஐயோ 1.5 மணி நேரம் ஆகுது, ஐயோ 2 மணி நேரம் ஆகுது, எங்க போயிட்டாரு இப்பெல்லாம் தலைவர்லாம் வந்துட்டாங்க, எங்க போயிட்டாங்க எங்க போயிட்டாங்க எங்க போயிட்டாங்க எங்க போயிட்டாங்க, பதட்டம் ஆயிட்டாங்க. அலுவலகமே பதட்டம் ஆயிடுச்சு. 2 மணி நேரம் கழிச்சு தலைவர் எங்காவது மாட்டிருப்பார், கூட்டத்துல பேச ஆரம்பிச்சிருப்பாரு. பேச ஆரம்பிச்சா அவருக்கு
போறதே தெரியாது, பேசினே இருப்பார். அதுதான் அவருக்கு முக்கியம். அதனால அடுத்த கூட்டத்துக்கு வரேன், நான் அடுத்த முறை வந்து தேதி வைங்க, வந்து தலைவரை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு அத்வானி முரண் யோசிச்சு போயிட்டாங்க. போயிட்ட பிறகு ஃபோன் பண்ணி தகவல் தெரிவித்தார். கிளம்பிட்டாங்க. 2 மணி நேரம் உட்காந்து வந்து அமர்ந்துட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னா வந்தார் அலுவலகத்துக்கு. வந்தோட பதற்றாரு, எங்க தலைவர் எங்க போயிட்டா வந்தாங்க போயிட்டாங்க சொல்றாரு. 2 மணி நேரம் காத்து நின்றதுக்கு உங்களுக்குள்ள பதக்கமாகுது. 2000 வருஷமா நம்ம காத்து வச்சாங்க, ஏன் உங்களுக்கு பதக்கமாகல? எதுக்கு உங்களுக்கு அந்த இது வரும்? 2000 வருஷமா காத்து வச்சோம், 2 மணி நேரம். அதுபோல சமூகத்துக்கு ஒரு உளவியலா ஒரு சைக்காலஜி அரசியல் இருந்தார். ஒரு தனிநபர அரசியல் இருந்தார். நம்ம இன்னைக்கு நம்மளை தாண்டி யாரெல்லாம் பேசினா கோவப்படுறோம். அவனை எப்படி காலி பண்றது இன்னைக்கு யோசிக்கிறோம். அடுத்தது எப்படி பேசக்கூடாது, என்னென்ன பண்ணாதெல்லாம் என்னென்ன வந்துடுச்சு இன்னைக்கு. இதெல்லாம் இதை எப்படி இந்த எண்ணெல்லாம் எப்படி வந்ததுன்னா இந்த கடமை எண்ணி கட்டுப்பாடோட எண்ணம் வந்ததால இப்படி ஆயிடுச்சு. மைண்டெல்லாம் கரெக்டட் ஆயிடுச்சு. நம்ம பாபா சாஹிப் எண்ணத்தை ஏற்றிட்டோம்னு நினைச்சிங்க. 10 ஆண்டு நம்ம வந்து 2016 படிக்கிறதெல்லாம் 10 ஆண்டு மெஜாரிட்டி, ஃபுல் மெஜாரிட்டி தமிழ்நாட்டில் நம்ம அந்த அதிகாரத்தில் இந்த விடுதலை எல்லாம் வந்து இவங்க கொடுப்பாங்க. நம்ம கனவு கண்டு அதுதான் பகல் கனவா இருக்கும். இந்த விடுதலைக்கு வந்து இவங்க கொடுத்துருவாங்க, திராவிட அரசு கொடுத்துருவாங்க, அவன் கொடுத்துருவான், மோடி கொடுத்துருவாரு, காங்கிரஸ் கொடுத்துருவோம், இல்லை திமுக கொடுக்கும், அண்ணா திமுக கொடுக்கும், இதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கும். இந்த திராவிட அரசு கொடுக்கணும் கொடுக்கவே கூடாது. நம்மளே இந்த விடுதலை அதுக்கு நம்ம தயாராக சொன்ன மாதிரி நன்றியர் சகோதர சொல்ல டிக்ளேர் பண்ணலாம். எந்த இதெல்லாம் கிடையாது, எந்த தயக்கமும் கிடையாது. டிக்ளேர் பண்ணலாம். இந்தியாவுடைய பிரதமர் சமத்துவம், மனிதநேய, சகோதரத்துவம் நம்மகிட்ட தான், வேற யாருக்கிட்ட கிடையாது. யாருக்கிட்ட அந்த மனிதநேயன்றது இருக்காது. ஒரு சேரியில போய் ஒரு பைக்ல போய் 2 வாகனத்துல போய் தடிக்க விழுந்தா ஓடி போய் பெண்கள் தூக்குவாங்க. சேரிகளை பெண்கள் ஓடி போய் தூக்குவாங்க. யார் பெத்த புள்ளியோ ஐயோ ரத்தம், ஐயோ ரத்தம், தண்ணி எடு, சோடா எடு, ஆட்டை விட, ரிச்சை விட ஒரு பதட்டம் ஏற்படும். இதே இந்த முதலமைச்சர் இருக்கக்கூடிய அகரகாரத்துல போய் வந்தா என்ன ரத்தம் பார்க்கணும். பெண்கள் இல்ல, ஆண்கள் இருந்து கதை சாய்க்குவாங்க. ஏன்னா மனிதநேயமே கிடையாது, மனிதநேயம் தான் இருக்குது, சமத்துவம் இருக்குது. இன்னைக்கும் உலக அரசியல் பேரு கார்ல் மார்க்ஸ்ல வந்தோம்னா ஐயா பிஷப் கேட்டார் ஆம்ஸ்ட்ராங். ஏன்னா சர்வதேச பேரு ஆம்ஸ்ட்ராங் மட்டும் இல்ல, கார்ல் மார்க்ஸ் இருப்பார், லெனின் இருப்பார், பிடல் காஸ்ட்ரோ இருப்பார், சேக்கோரா, எல்லாம் உலக அரசியல் சேக்கோரா இருந்தார். உலக அரசியல் உலக சர்வதேசம் இருக்கு, இந்திய தேசியம் இருக்க மகாத்மா இருப்பார், பட்டேல் இருப்பார், நேரு இருப்பார், நேதாஜி இருப்பார், சுபாஷ் சந்திர போஸ் எல்லாமே இருப்பாங்க. தமிழ் தேசியமே இருக்கும். காமராஜர், நாடார், ரங்கநாதபுரம் முதலியார், கருணாநிதி, நாவல், ராமதாஸ் நாயக், முத்துராமலிங்க தேவர், பை கோபால் சாமி, எல்லா பேரும் நீங்க செய்யல. நான் ஒரு தெருல போயிட்டு ஒரு பாபா அம்பேத்கர், ஒரு ஐயதாசன், ஏன் காங்கிரஸ்ல நேர்மையான ஒரு எளிமையான காமராஜரோட 10 மடங்கு எளிமையான நேர்மையான கற்பிச்சு, ஒரு சிதம்பரம் வீட்டுல ஒரு குழந்தை பேர குழந்தை போய் கற்பிஞ்சின்னு பேர் வைக்க முடியாது. ஒரு ஜீக்கவாசன் வீட்டுல போய் இருக்க சொல்லி வைக்க முடியாது. ஈவிக்கு சிலம்பு வீட்டுல போய் சொல்லி வைக்க முடியாது. ஆனா இங்க சேரியில வந்து தங்கபால் இல்லை, ஈவிக்கு சிலம்பு சிதம்பரம் கார்த்திக் சிதம்பரத்துல ஏன்னா சமத்துவம் இருக்கு. ஆனா அங்க சமத்துவம் சகோதரத்துவம். ஆனால் தான் இந்த மக்கள் ஆட்சி அந்த நாட்களில் உட்காரு, நாட்டு பாதுகாப்பீங்க, நாட்டில் இருக்கிற மக்களை பாதுகாப்பீங்க, நாட்டில் அனைத்து மக்களையும் மனித நேயத்தோடு பார்ப்பீங்க, சமத்துவத்தை பார்ப்பீங்க, சகோதரத்துவம் கொடுக்க முடியாத அந்த வழியை போகணும். அந்த வழி போலன்னா இப்ப இருக்கிற இந்த செல்வா இந்த சட்ட பேண்ட் வரை நீ போயிடும். ஏன்னா இன்னைக்கு பொய்யை வந்து உண்மையா பேசுறாங்க, அதை ஏத்துக்கிறாங்க. நீ பொய்யை உண்மையாக்குறாங்க, பொய்ய உண்மையாக்குறாங்க. உண்மையெல்லாம் பொய்யா வரும். நீ நாட்டில் பார்த்தீங்கன்னா
தூய்மை இந்தியா, சச் பாரத் இந்தியா, மோடி தூய்மை இந்தியா. ஒரு தொடர்பு எடுத்தார், உடனே பத்திரிகை வெளிப்படுறார், மோடி தூய்மை இந்தியா நடந்துட்டு. அவர் போட்டுங்கிற அந்த தொடப்ப முறை தூய்மையா இருக்கும். அவர் ட்ரெஸ் மட்டும் இல்ல, தொடப்ப முறை தூய்மையா இருக்குது. அந்த சாலை பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ரோடு சாலை தூய்மையா இருக்கு. அந்த மரத்துல இருக்கிற சட்டையில வந்து போட்டு ஒரு குடி 5 பேர் சேர்ந்து சுத்து போட்டு கொடுக்குறாங்க. இதை வெட்ட கட்டு பத்திரிக்கை தொலைக்காட்சியில் காட்டுறாங்க. அப்போ பொய் எப்படி எந்த அளவுக்கு உண்மையா வருவாங்க, இது எல்லா பத்திரிகையில காட்டுறாங்க. இதை காட்டின உடனே தமிழ்நாட்டில் கமலஹாசன் இது போல மேடை போட்டு அலங்காரம் பண்ணி ஒரு தூய்மை இந்தியா கொண்டு வர மேடை, இது போல மேடை பாருங்க, ஜரிகை பேப்பர்ல இருக்கும். இதுக்கு இந்த தலைவி இந்த அம்மா போயிட்டு வாழ்த்து தெரிவிக்கிறார், தூய்மை இந்தியா அந்தந்த அலுவலகம். நடிகை த்ரிஷா அந்த வீட்டு பங்களாவை உள்பகுதியை பெருக்கிறாங்க. போட்டுங்கிற பாதுகாப்பான துணி பாருங்க, கையில பாருங்க, காலில் பாருங்க, எல்லாம். சச்சின் டெண்டுல்கர் 11 பேர் ஃபீல்டர் மாதிரி எல்லாம் தொடர்ந்து. மாஸ்டர் பேட்ஸ்மேன் ஏத்துக்கலாம், ஆனா இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. இதெல்லாம் தூய்மை இந்தியாவை ஏத்துக்க முடியாது. ஒரு ஆக்டர் அவன் வச்சிருக்கிற தொடப்ப முறை ராஷ்டிரியா பிடிச்சிருக்காரு, பிரிட்டிஷ் கோஷம். இவங்களுக்கு மோடி வாழ்த்து சொல்றாரு. அப்ப உண்மையாலுமே தூய்மை இந்தியாவில் இவங்க வந்து தூய்மைப்படுத்தினால்தான் இந்தியா. உண்மையாலுமே யாரும் தூய்மைப்படுத்தலையா? இந்தியாவை அதுக்கு முன்னாடி தூய்மைப்படுத்தல, மோடி வந்து தான் தூய்மைப்படுத்தல, இது முன்னாடி யாரும் தூய்மைப்படுத்தலையா? அப்ப தூய்மைப்படுத்துற இந்த மக்களுக்கு எந்த மோடியாவது எந்த சமூக சிந்தனை வர நம்ம திருஷா எப்படி இருக்காங்க, எப்படி இந்தியாவை எப்படி தூய்மைப்படுத்துறாங்க, எந்த கையில எந்த இதுவும் கிடையாது. இந்த சமூக சிந்தனை எல்லாருக்கும் இருக்கணும். அதுதான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய 90% இந்தியர் முட்டாளர்களா இருக்கிறான்னு நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் நீதிபதி மார்கன் ஜட்ஜி சொன்னார். 90% இந்தியர்கள் முட்டாளாகிறாங்க. ஏன்னா இந்த சமூக சிந்தனை இதை சிந்திக்கிறது கிடையாது. இவங்களுடைய மாத வருமானம் எவ்வளவுன்றது இந்தியாவுக்கு யாரும் நினைச்சு பார்க்க. இவங்களுடைய மருத்துவம் எப்படி, இந்த வேலை செய்யறவங்களுடைய மருத்துவம் எப்படி, இவங்களுடைய சுகாதாரம் எப்படி இந்தியாவுக்கு நினைச்சிருக்குது. உலகத்திலேயே போல கொடூரம் ஒரு இயந்திரம் மாதிரி வேலை செய்யும். மனித மலத்தை எப்படி எடுக்கிறாங்க, என்னுடைய கல்வி, உன்னுடைய குழந்தையோட கல்வி என்னன்றது எந்த 68 ஆண்டு ஆகுது சொல்லுறாங்க. எவனும் சிந்திச்சதே கிடையாது. இதே இந்த வேலை செய்யற வெளிநாட்டுல வேலை செய்யற ஒரு நாட்டுல எவ்வளவு ஆண்டு வருமானம் போது அமெரிக்காவில் 16 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் இந்த வேலை செய்யும். 16 லட்சம் ரூபாய் செலவு, ஆண்டுக்கு செலவு 11 லட்சம் ரூபாய் போயிட்டு 5 லட்சம் ரூபாய் சேமிக்கும் இந்த வேலை செய்யும். கனடா 22 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம், மாத செலவு ஆண்டு செலவு 10 லட்சம் ரூபாய், 12 லட்சம் ரூபாய் சேமிப்பாகும் அந்த வேலை செய்கிற ஊழியர்கள். இங்கிலாந்து 21 லட்சம் ரூபாய் செலவு, 17 லட்சம் ரூபாய், 4 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு சேமிப்பாகும். ஜப்பான் 48 லட்சம் ரூபாய் அவங்களுடைய ஆண்டு வருமானம், 6 லட்சம் ரூபாய் தான் ஆண்டுக்கு செலவாகும், 42 லட்சம் ரூபாய் சேமிப்பாகும். பொருளாதாரத்தை விடுங்க, அவங்களுடைய சுகாதாரம் எல்லாருக்கும் அங்க இருக்க அதிபருக்கு அதே அப்போலோ ஹாஸ்பிட்டல் தான், அங்க இருக்கக்கூடிய மில்லியனருக்கு அதே அப்போலோ ஹாஸ்பிட்டல் தான்,
இந்த துப்புரவு பணி செய்யறவங்களுக்கு அதிக பிரகாசம். அவங்களுடைய கல்வி, துப்புரவு பணியாளர் குழந்தையே இந்த நாற்காலி தான், பெரிய அதிபர் வீட்டு குழந்தைய அந்த நாற்காலி தான், பெரிய மில்லியனர் வீட்டு குழந்தைய அதே நாற்காலி தான். அது போல கல்வி தான் பாபா சாஹேப் கேட்டார். சமத்துவமான ஒரு கல்வி. அந்த நாட்டில் எப்படி அந்தஸ்து இருக்குதாங்க? கோட் ஷூட், பெரிய மில்லியனர் கோட் ஷூட் போட்டாலும் சரி, துப்புரவு பணியாளர் கோட் ஷூட் போடுவாங்க. 3 ஸ்டார்ல உட்கார்ந்தா இவங்க 3 ஸ்டார்ல உட்கார்ந்து இங்க சமூகத்துல எந்த அளவுக்கு அந்தஸ்து. தோட்டி பயம், குப்பகார சிவர், இப்படிதான் அடையாளம். இந்த சமூகத்துல எந்த அளவுக்கு ஒரு அடையாளம், அந்த இடத்துல அந்த நாட்டுல மணி செய்து எந்த அளவுக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு மாற்றி அமைக்கணும்னா எல்லாம் நம்மளுடைய விடுதலை நம்மளாலதான். நான் மலேசியா போயிட்டு நேற்று தான் வந்தேன். அங்க போன உடனே உங்களுடைய உற்சாகம் மாதிரி மலேசியா தமிழர்களுக்கு உற்சாகம். நம்பர் 1 பத்திரிகை மக்கள் ஓசை. இந்த மக்கள் ஓசை பத்திரிகை நகர தமிழர்களா இருக்கக்கூடிய நம்ம சகோதரர்கள் வந்து கொடுத்தாங்க. அதுல என்னன்னு கொடுக்கும்போது ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லி கொடுத்தாங்க. ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை, திருமாவளவன் அறிவிப்பு. மலேசியா ஒரு உற்சாகமா இருக்க வந்து ஒரு 10 பேர் வந்து என்ன வந்து சுத்தி இதை பத்தி பேசி இது கொடுத்தாங்க. மலேசிய தமிழர்கள் உற்சாகமா இருக்க முடியும். தமிழர்கள் இருக்கக்கூடிய தமிழருக்கு இதே வாரத்தில் 2016 சொன்னீங்கன்னா உச்சகட்டத்தில் இதை எதிர்பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு பாபா சாஹேபுடைய கனவுன்றது எல்லாமே கனவை